ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து விலாகில் எங்கள் ஊர் திருவிழாவை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேனுங்க. எங்கள் ஊர் திருவிழான்னா எப்படின்னா, இப்போது நம்மளுக்கெல்லாம் எப்படி தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான் இது மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு இது வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த நோம்பி சாட்டியாச்சுன்னா எங்கள் ஊர் ஒரே கொண்டாட்டமாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம்தான். இந்த திருவிழா வந்து 15 நாளுங்க. மாரியம்மன் திருவிழாங்க. 5 ஊர்க்காரர் சேர்ந்து கும்பிடுவோம். சித்திரை மாதம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை சாட்டுவாங்க. 8 நாள் வந்து கோயில் திறந்தே இருக்கும். மற்ற நாள்லையெல்லாம் காலையில் மட்டும் திறந்துருக்குங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் ஃபுல் டே இருக்கும். இப்போ வந்து என்னென்னா எப்போவுமே சாத்த மாட்டாங்க. 5 நாளும் அந்த 15 நாளும் கோயில் திறந்து தான் இருக்கும். இப்படி சாட்டி அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து போய் சாமி எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு ஊரில் இருந்து. சாமி எங்கள் ஊருக்கு வந்ததும் அன்னைக்கு இருந்து இன்னும் திருவிழா வந்து ரொம்ப களை கட்ட ஆரம்பிச்சிருங்க. சாமி டிராக்டரியில் எடுத்துகிட்டு வருவாங்க. கோயிலுக்கு வந்ததும் கம்பம் போட ஆரம்பிச்சிருவாங்க. கம்பம் போட்டுருவாங்க. அன்னைக்கு இருந்து கம்பத்துக்கு உப்பு போடுறவங்க, தீர்த்தம் கொண்டு வந்து ஊற்றுறவங்க எல்லாம் வந்து 8 நாளைக்கு தொடர்ந்து இப்போ ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாமங்க எங்கள் ஊரில் இருந்து வண்டி பிடிச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஆறுகளில், பெரிய பெரிய ஆறுகள்லாம் போயிட்டு தீர்த்தத்துக்கு போவாங்க. தீர்த்தத்துக்கு போய் தீர்த்தம் கொண்டு வந்து சாமிக்கு ஊற்றுவோம். இதே மாதிரி 5 ஊர்லேருந்தும் தீர்த்தங்கள்லாம் வருங்க. தீர்த்தம் வந்து கொண்டு வந்து கோயிலுக்கு வந்து சாமிக்கு விடுவாங்க, தீர்த்தம் விடுவாங்க. தீர்த்தம் கொண்டு வந்து ஊற்றிட்டு பூவோடு ஒரு நாள் எடுப்போங்க. பூவோடு செலுத்துறது முடிஞ்சதும் அப்புறம் சாமிக்கு திருக்கல்யாண ஏற்பாடு நடக்குங்க. இது கூடவே வந்து என் வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு வர்ற 1 மணிக்கு நேரம்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் மாவு இடிக்கிறது, பலகாரம் போடுறது இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவோங்க. சாமிக்கு வந்து மாவிளக்கு கொண்டு போகணும். மாவிளக்கு எடுப்போமுங்க. பச்சரிசி மாவில் வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊற்றிங்க மாவிளக்கு ரெடி பண்ணி நெய் தீபங்க சாமிக்கு வந்து திருக்கல்யாணத்தப்போ எடுத்துகிட்டு போவோங்க. இது கூடவே பொங்கல் வச்சு பொங்கல், தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போவோங்க. அப்போவே எடுத்துகிட்டு போய்க்குவோம். எடுத்துகிட்டு போய் அங்கே சாமிக்கு வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோங்க. இந்த வருஷம் நான் வந்து இப்போ நோம்பிக்கு வந்து பலகாரம் லட்டு தான் போட்டேனுங்க. லட்டு போடுறதுக்கு வந்து நான் எனக்களவானா கம்மியாக தான் போட்டிருப்பேன். ஒரு 3 கிலோவுக்கு ஆர்டர் இருந்தது. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்தி போட்டுடலான்ட்டு நிறையாவே போட்டுட்ருக்குறேனுங்க. பலகாரம் நிறையா போடுறதுங்கிறதுனால வெளியே அடுப்பு வச்சு பண்ணிகிட்ருக்குறோங்க. அப்புறம் மட்டனு, சிக்கன் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும். உள்ளே வச்சு செஞ்சுட்டு இருந்தால் இடைஞ்சலாக இருக்கும். அப்புறம் ஸ்டவ்வில் வந்து செய்யறதுக்கு லேட் ஆகுங்கன்னா வெளியே வரந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகும். அதனால் வெளியே வச்சு செஞ்சிட்ருக்குறேனுங்க. இப்போ வைக்கும்போதே நான் இது செஞ்சிட்ருக்கும்போதே வெளியே சத்தம் நிறைய வெடி சத்தம்லாம் கேட்டுட்ருக்குதுங்க. 5 ஊருங்கிறதுனால 5 ஊர்லேருந்து சீர்கள்லாம் வருங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு சீர் வரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் மாப்பிள்ளை காலையில் சாமிக்கு வந்து திருக்கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை எங்கள் இதிலிருந்து போகுங்க. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். நம்ம மாப்பிள்ளை சீர் கோயிலுக்கு போனோன்னையும் குதிரை வருங்க. அதில் ஒரு திருக்கல்யாணத்துக்கு கும்பந்தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற இதெல்லாம் வந்து ஒரு ஊர்லேருந்து வருங்க. அந்த குதிரை வந்தோன்னையும் கும்பந்தாளிச்சிட்டு வெடிக்காலம் வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க சாமிக்கு. திருக்கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்புறம் சாமிக்கு பூஜையெல்லாம் நடக்குங்க. எல்லோரும் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. எனக்கு வந்து 2 பசங்க. 2 பசங்களுமே வந்து வெளியூரில் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அப்ராடில் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. 2 பேரும் இந்த தடவை வர்றக்கு இல்லைங்க. நானும் அவங்க அப்பா மட்டும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோமுங்க. அடுத்த நாள் மஞ்சள் நீருங்க. சாமி ஊருக்குள்ளே வாத்தியத்தோடு வருங்க. மஞ்சள் நீர் கலக்கி வச்சு எல்லாம் சாமிக்கு ஊற்றிட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லோரும் ஊற்றிக்குவாங்க. எல்லாத்து மேலேயும் ஊற்றி விட்ருவாங்க. ஒரே ஊரே நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. மஞ்சள் நீர் முடிஞ்சோன்னையும் அடுத்த நாள் வந்து சாமி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த 5 ஊரில் சொன்னேன்லங்க, ஒரு ஊரில் தான் சாமி இருக்கும், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதோட நோம்பி முடிஞ்சுதுங்க. அடுத்த வருஷம் நோம்பி விழாக்கில் பார்க்கலாங்க.